யோகேஸ்வரன், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்முடன் தொடர்பில் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். தற்போது மக்களவையில் பிரதமர் மோடியை எதிர்க்கட்சிகள் தாக்க திட்டமிட்டிருப்பதால் தான் பிரதமர் மோடியை அவைக்கு வர வேண்டாம் என்று சொன்னதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இல்லை, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி உரையில ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை கிளப்புறாரு. அதாவது தேச பாதுகாப்புக்கு காங்கிரஸ் கொஞ்சம் கூட அதுக்கு அக்கறையே கிடையாது அப்படின்னு தாக்கி பேசுறாரு ஒரு பாஜக உறுப்பினர். அதற்கு பதில் சொல்ற விதமாக தான் இந்த நரமானி புத்தகத்தை பத்தி ராகுல் காந்தி பேச விரும்புறாரு. அதில் குறிப்பிட்டிருக்கிற விஷயங்களை பேச விரும்புறாரு. நீங்க காங்கிரஸை தேச பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க பாதுகாப்புல அக்கறை காமிக்கன்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க எப்படி நடந்துட்டீங்கன்னு காமிக்கிறதுக்காக நரவாணி புத்தகத்திலேருந்து அவர் மென்ஷன் பண்ண பாக்குறாரு. அதை ஓம் பிர்லா அலோவ் பண்ண மாட்டேன்றார். ஓம் பிர்லாவும் அலோவ் பண்ண மாட்டேன்றார், டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அலோவ் பண்ண மாட்டேன்றார். அது சம்பந்தமாக தான் 3 நாளா விஷயங்கள் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த விஷயங்கள்ல ஒரு 8 பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் ஸ்பீக்கருடைய அந்த இதுக்குள்ள அவையோட அந்த மையப்பகுதிக்குள்ள போயிட்டு அவங்க கோஷம் போடுறப்போ அவங்கள வெளியேற்றிருக்காங்க. இந்த தொடர் முழுக்க எதிர்கட்சி தலைவர் பேச விடாம பண்ண ஒரு விஷயம் இருக்கலாம். அவங்க அலோவ் பண்ணிருக்கலாம், இவங்க கவர்மெண்ட் பதில் சொல்லியிருக்கலாம். முதல்ல அவங்க காங்கிரஸை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வச்ச பிறகுதான் ராகுல் காந்தி அவர்கள் இது மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் இந்த விஷயத்த. அப்படி இருக்கும்போது பிரதமர் ஜனாதிபதி உரையில இறுதியா பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குங்க. அவர் நேற்றே பேச வேண்டியது நேற்று அவர் பேசல. நேற்று பேசாததுக்கு காரணம் உறுப்பினர்கள் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தாக்கிடுவாங்க, அதனால தான் நான் வர வேண்டாம் சொன்னேன் அப்படின்னு ஓம் பிர்லா சொன்னது நிச்சயமாக உறுப்பினர்களின் கண்ணியத்தை குறைக்கிற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அவர் தனது பார்வையில் இருக்கிற அந்த உறுப்பினர்கள், காங்கிரஸ் உறுப்பினர்களோட கண்ணியத்தை குறைக்கிற மாதிரியும் அவர்களுடைய நடத்தையை கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஸ்பீக்கர் இப்படி சொல்றது அதுவும் பார்லிமெண்ட்ல பிரதமரை தாக்குற அளவுக்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் அப்படி தரம் தாழ்ந்து போயிடுவார்கள் ஒரு விஷயத்தை சபாநாயகர் போன்றவர்கள் சபாநாயகர் எடுத்து வைக்கிறது. மற்ற வேற ஒரு கட்சிக்காரர்கள் பேசினா பரவாயில்ல, சபாநாயகர் எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இந்திய ஜனநாயகத்திலே, பாராளுமன்ற ஜனநாயகத்திலே இந்த மாதிரி ஒரு சபாநாயகர் இந்த மாதிரி காங்கிரஸ் உறுப்பினர்கள் தாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரதமர் வரலைன்னு என்று சொல்வது நிச்சயமாக ஒரு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்பீக்கரும் இந்த மாதிரி தன் அவைக்குள்ள இருக்கிற உறுப்பினர்களுடைய கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி இப்படி பேசினதே கிடையாது. இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஆக்சுவலா. சார், அதே மாதிரி சபாநாயகர் ஓம் பிர்லா ஒரு எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சுமத்தும் பொழுது குறிப்பாக பெண் எம்பிக்கள் மீது தான் அவர் குற்றம் சுமத்தி இருக்கிறார். குறிப்பாக தமிழக பெண் எம்பிக்களான ஜோதிமணி மற்றும் சுதா ஆகியோர் வரலாற்றில் இல்லாத வகையில் இந்த தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக அவர்கள் ஒரு குற்றம் சுமத்தி இருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது இன்னும் ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறையா பாக்குறேன். அதாவது பெண்கள்ல ஒரு கண்ணியத்துக்குரியவர்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் பல வருடங்களாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதுவும் பெண்கள் தாக்குவாங்க அப்படின்னு இவர்கள் எதை வச்சு, எந்த ஒரு ஐபி ரிப்போர்ட்டை வச்சு இவங்க கண்டுபிடிச்சாங்க, இல்ல ஸ்பீக்கர் எதை வச்சு கண்டுபிடிச்சாரு? இது இன்னும் இந்த மாதிரியான ஒரு ஸ்பீக்கருடைய அந்த பேச்சு என்பது நிச்சயமாக நமது பாராளுமன்றத்துக்கு கொஞ்சம் கூட ஒரு கௌரவம், பாராளுமன்றத்துக்கோ அந்த உறுப்பினர்களுக்கோ கொஞ்சம் கூட ஒரு கௌரவம் சேர்க்கிற ஒரு விஷயமா தெரியல. உறுப்பினர்கள், அதுவும் குறிப்பாக பெண் உறுப்பினர்களை இப்படி விமர்சிப்பது என்பது நிச்சயமாக வருந்தத்தக்க ஒரு விஷயமா நான் பாக்குறேன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.